ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் அம்மா ஸ்டைலில் எப்படி நெத்திலி கருவாடு வைக்கலாங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா கருவாடை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ முள்ளோடையும் நம்ம வைக்கலாம். ஆனால் எங்கள் அம்மா இன்றைக்கி நடுவில் இருக்க முள்ளை க்ளீன் பண்ணி எடுத்துடுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இவ்வளோ முள் அதுலேருந்து எடுத்திருக்காங்க எங்கள் அம்மா. ஸோ இதுக்கப்புறம் அதை மண் பாத்திரத்தில் நல்லா போட்டு நீங்கள் உரசி எடுத்தீங்க அப்படின்னா அதில் உள்ள மண் எல்லாமே நமக்கு வந்துடும். ஸோ ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க மண் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. எங்கள் வீட்டிலையே முருங்கைக்காய் பறிச்சிருக்கோம். ஸோ பாருங்கள், கத்திரிக்காயும் வீட்டில் இருந்தே இந்த கருவாட்டு குழம்புக்கு தேவையான 2 கத்திரிக்காய் எங்கள் வீட்டு தோட்டத்திலே நாங்கள் பறித்து எடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் ஆயில் சூட் பண்ணி தேங்காவையும் பொடி வெங்காயமும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி அரைச்சோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. தேங்காய் நல்லா இதை மாதிரி வதக்கி வச்சுட்டு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மசாலா ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு 2 ஸ்பூன் வத்தப்பொடி ஆட் பண்ணிக்கிட்டாங்க, 3 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணிக்கிட்டாங்க, கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதை அப்படியே நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணி வறுத்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா அந்த ஃப்ளேவர் இன்னுமே நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா கொஞ்சம் கருக எங்கள் அம்மா வறுத்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட எக்ஸ்ட்ரா எங்கள் அம்மா 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வெங்காயம் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே எங்கள் அம்மா ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுருந்தாங்க. அதோட புளி தண்ணியையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாடையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும், ஆல்ரெடி கருவாடிலே உப்பு இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஃபஸ்ட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் பாயில் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கொதிக்க விட்டீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே நல்லா கொதித்து வந்திருக்கும். இதுக்கு எக்கு பாயில் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கருவாட்டு குழம்பு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கோங்க. ஸோ தேவையான அளவு எண்ணெய் சூட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருக வதக்கி எடுத்துக்கோங்க, அப்போ தான் அந்த தாளிப்பு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தாளித்து ஊற்றிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா, அந்த எக்கை எங்கள் அம்மா நல்லா உடச்சி இந்த கருவாட்டு குழம்புக்குள்ளேயே மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு 5 எக் பாயில் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இது கூடயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா சாப்பிடும்போது இன்னும் நல்லா அதோட கிரேவி எல்லாமே அதில் நமக்கு மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு எக்காக உடச்சி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த எக்குலேயுமே அந்த கிரேவி நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், கருவாட்டு குழம்பு கிரேவியும் நல்லா வந்திருக்கு, எக்கும் நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.